சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியில் இருந்து 16 மார்ச் 2026 அன்று செந்தாமரை செல்வன் அவர்களுக்கு சொந்தமான விசைப்படகு டிரைவர் சிட்டிபாபு தலைமையில் 7 மீனவர்களுடன் மீன்பிடிக்க சென்றது. இந்த படகு நெல்லூர் கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி 22 மார்ச் 2026 அன்று ஆந்திர மாநில அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. படகு மற்றும் மீனவர்களை விடுவிக்க கோரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் நல சங்க தலைவர் கே. குப்பன் தலைமையில் விதேசப்பன், கே. காட்டாண்டி, வி. கர்ணா, ஏ. கணேசன், வி. நாகலிங்கம், சி. சண்முகம், தென்னரசு, கன்னியப்பன், ஜி. கே. ரமேஷ், கோபி, வலை மேஸ்திரி ரவி, ஏ. குப்புராஜ், ஏ. ரவி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை காசிமேடு மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி மீன்வளத்துறை செயலாளர் விரைவில் படகை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. படகு மீட்கப்படாவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடரும் என மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். என் போட்டு 16ஆம் தேதி இந்த மாசம் 16ஆம் தேதி தொழில் போச்சு. 22ஆம் தேதி சாயந்தரப்ப ஆந்திரா ரிசர்வேஜி டிபார்ட்மெண்ட்ல என் போட்டை பிடிச்சிட்டாங்க. கொடுத்த பிறகு அதுல போனவங்க ஃபுல்லாவே அந்த ஊரை சேர்ந்த பொண்ணுக்கூட்டி, ஆந்திரா மாநிலத்தில் உள்ள பொண்ணுக்கூட்டியை சேர்ந்த டிரைவர் தான் 7 பேர் போனாங்க. 7 பேருமே ஆந்திராக்காரங்க தான். அவங்க போட்டு போட்டு அவங்க பலருக்கு போது 22 பாத்துல இவங்க பிடிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட டிரைவர் என்கிட்ட சொன்னாப்ல. சரி, அது ஏன் என்ன பண்ணுங்கன்னா நாங்க 22 பாத்துட்டு தான் இருக்கோம், ஆனா அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, கரை கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு. சரி, என்னன்னு பேசி பாருன்னா, சரி எங்க ஊரு தான் நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, நாங்க நைட்டு போயிடுச்சு, சாயந்தரம் பிடிச்சாங்க, நைட்டு முடிஞ்சது. மறுநாள் காலையில போன் பண்ணி கேட்டோம். கேட்டப்ப சொன்னாங்க, ஏடிஆர்ஸ்ல இருந்து ஒரு 5000 ஃபைன் பண்ணுமா, நம்ம கரையை வந்துட்டோமா, அதனால ஃபைன் பண்ணுமா, அவங்க 12 நாட்டுகள் இழுக்கணுமா, நம்ம கொஞ்சம் கரையை வந்துட்டோமா, 5000 ஃபைன் இல்லைங்க, ஃபைன் அனுப்பிங்க. அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ஏடிஆர்ஸ் நம்பர். அதுக்கு நான் அழுத்த போட்டேன். போட்டு முடிச்ச உடனே சரி போட்டு எடுங்க, இல்ல அவங்க போய் பில்ல கொடுத்தாங்க, போலீஸை கூப்பிட்டு போறாங்க, அவங்க பில்ல கொடுத்தாங்கன்னு நான் எடுத்துருவோம் டிரைவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு ஒரு நேரம் கழிச்சு பார்த்தா போலீஸ் சொல்றாங்க, ஒரு பெரிய அதிகாரி மட்டுமா அதை போட்டோ எடுக்கணுமா, போட்டோ எடுத்து இப்படிதான் போட்டோ அனுப்பணும்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. அதன் பிறகு அங்கேருந்து ஒரு போன் வருது. நாங்க ஏடிஆர்ஸ்ல இங்க வந்து ஏடிஆர்ஸ்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். அப்போ ஏடிஆர்ஸ் தான் உட்காந்துருக்கேன். ஒரு போன் ஒன்று வந்துச்சு. நான் யாருக்கு பணம் போட்டேன்னா அவரு பேசினாரு. பேசி சொன்னாரு, உங்க பணம் ரிட்டர்ன் ஆகுது, ரிட்டர்ன் போட்டுறேன். அவரு தெலுங்குல பேசிட்டு எனக்கு சரியா புரியல. ரிட்டர்ன் போட்டுறேன், நீங்க வந்து போலீஸ்ல ஹேண்ட் பண்ணிட்டோம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னாச்சுன்னா இது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் ஏடி சார் எல்லாரும் கூட்டம். இல்ல நீங்க அசோசியேஷனும் ஓனர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் நானும் ஒரு அசோசியேஷன் பேச கூட வந்தாங்க. 2 பேரும் போன உடனே ஏடிக்கிட்ட அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும். அதன் பிறகு அங்கிருந்து ஒரு லெட்டர் கேட்டாங்க. டேரக்டர் வந்து டேரக்டர் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. பேசுனதெல்லாம் முடியாதுன்னு ஜேடி என்ன சொல்லிட்டாங்க, நீ ஒரு லெட்டர் தான் எனக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்ல அனுப்பணும்னு சொன்னாங்க. அவங்க திரும்ப அந்த லெட்டர் இங்க சொல்லி இங்க ஏடி சங்க தலைவர் எல்லாருமே சேர்ந்து அந்த லெட்டர் வந்து சேர்ந்து மணி 7 பிறகு சொன்னாங்க, லெட்டர் வந்துச்சு, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. லெட்டர் வந்துச்சு, ஆனா உள்ள மீன் வந்து 1000 மீன் இருந்தா 5000 ஃபைனு, அது மாதிரி 1,00,000 மீன் இருந்தா நீ 5 லட்சம் கட்டணும்னாங்க. சரி மேடம்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னா நீங்க வந்து டைம் ஆச்சு, மணி 9 ஆச்சு, நீங்க ஒரு ரூம்ல இருங்க, இருந்து காலையில 10 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்க சரி நாங்க எல்லாம் ரூமுக்கு அங்கேயே ஆந்திராவில ரூமுக்கு போயிட்டோம். காலையில வந்து 10 மணிக்கு. அதுக்குள்ள டிரைவர் வந்து போட்ல இருந்தாரு. போன சரி ஏடிஎம் எல்லாம் நிறைய ஆபீசர் வந்துருக்காங்க. வந்து அவங்க மீன் எல்லாம் எடுத்துட்டாங்க. மீன் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க எடுத்து போயிட்டு நீ உடனே கொஞ்சம் அங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வந்து கொஞ்சம் பேர் ஆபீசர் சொல்லிருக்காங்க. சரி போட்டு அனுப்பிச்சுட்றோம், ஓனர் தான் அங்க இருக்காரு. நாங்க அப்படின்னா கேட்டு அனுப்பிச்சுட்டு அவங்க வரத்துனாங்க நான் கேட்டு வெயிட் பண்றோம். ஓனர் தான் அங்க இருக்காரு, போட்டு எடுக்க அனுப்பிச்சுட்டு வந்தோடனே ஏடிஎம் எனக்கு கலெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு உலகம் எப்படி தெரியும்னா, என் போட்டுக்கு போனவரே ஆந்திராக்காரர் தான்.
அவங்க தெலுங்குல பேசுறது கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஏடிஎம் அமௌண்ட் தான் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாரு. நாங்க அங்கேயே வெயிட் பண்ணோம். வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க கலெக்டர் வீட்டுக்கு போறேன்னு போயிட்டு வந்தவங்க இல்ல போட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்காகனா அவங்க வந்து 12 ஆர்டிகல் இருக்கிறோமா, அது எங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆந்திராவில போட்ட சட்டம் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் அந்த போட்டுக்கு போகல. ஆந்திராக்காரன் அந்த ஊருக்காரன் எங்க கொடுத்தாங்க அந்த ஊருக்காரன் தான் போறாரு. அவரு போய் 12 ஆர்டிகளுக்கு ஒரு கரையை வந்துட்டாராம். 25 பாவத்துக்கு 22 பாவத்துல வந்துட்டாராம். அவங்க சொன்ன காரணமே இதான் சொன்னாங்க, 22 பாவத்துல வந்துட்டாரு. அதுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தீங்க சொல்லலாம்ல, அப்படி எனக்கு தெரியல. ஏரியாவுக்குள்ள டிபார்ட்மெண்ட் அந்த ஊருக்காரங்க பிடிச்சாங்கன்னா பணம் பறிக்கிற நோக்கம் தான். ஆனா ஆபீஸே பிடிச்சதுன்னு அவங்க சொல்றாங்க. 4 டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கான், ஃபாரஸ்ட், பிஷரிஸ், 1-2 டிபார்ட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பிடிச்சிருக்கான். ஊருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தமா எங்க அதிகாரிங்க யாருன்னா பாத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இங்க அதிகாரிகளை எங்க சங்கத்து மூலியமா போய் பார்த்துருக்காங்க. செக்ரட்டரி பார்க்கலன்றது அவங்க எனக்கு தெரியாது. அது அவங்க சங்கத்துல இருந்துதான் சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் இது நடக்குது. தலைவர் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா எல்லா விஷயத்தையும் அங்க இருந்து நாங்க சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க சங்கத்துல. ஏடி லாஸ்ட்ல எங்களை வந்து போட்டாங்க, நீட்டாங்க போட்டு தண்டிப்படு ஆளே. நாங்க ஒரு ஆள் வீட்டு போனோம். ஆந்திராக்காரங்க அவங்க எப்போ வேணாலும் போயிடுவாங்க. முடிவு ஆகுது எனக்கு தெரியாது. அவங்க நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க தலைமையில நம்ம அது சொல்ல முடியாது. நாங்க ஒரு ஆளை அழைச்சிட்டு போனோம். அந்த ஆளை கூட அவங்க அனுமதிக்கல. எங்களே போட்ட பார்க்க அனுமதிக்கல. நீங்க அது பாட்டுக்கு போக கூடாது. எங்க போட்டுக்கு போற ஆளுங்களுக்கு ஒரு பாசு கொடுத்துருக்காங்க. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 16/3/2026 அன்று செந்தாமரை செல்வன் என்பவருக்கு சொந்தமான IND TN 86 என்ற விசைப்படகுல பொன்னப்பாளையத்தை சேர்ந்த ஆந்திரா மாநிலம் பொன்னப்பூண்டியை சார்ந்த சிட்டி பாபு டிரைவர் தலைமையில 7 மீனவர்கள் வந்து ஆந்திர மாநிலத்துல 12 கடல் மைல் தொலைவுக்கு கொஞ்சம் சற்று அருகாமையில மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கண்ட ஆந்திராவுடைய அதிகாரிகள் வந்து மீனவத்துறை, ஃபாரஸ்ட், இன்னும் கடலோர காவல்படை போன்ற அதிகாரிகள் எல்லாம் படகுல வந்து 22/3/2026 அன்னைக்கு வந்து படகை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. அதுல இருந்த தொழிலாளிகளையும் கைது பண்ணிருக்கிறாங்க. இது குறித்து நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவளத்துறை உயர் அதிகாரி, உச்சபட்ச அதிகாரின்னு சொல்லக்கூடிய மீனவளத்துறை செயலாளரை சந்திக்கிறதுக்கு எங்களுடைய விசைப்படகு சங்கத்தினுடைய தலைவர்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விசைப்படகு நல சங்கத்தினுடைய தலைவர்கள் வந்து சந்திக்க போயிருக்கிறாங்க. அப்படி சந்திக்க சென்ற எங்க அதிகாரிகளை, எங்க மீனவ சங்க தலைவர்களை மீனவத்துறையுடைய செக்ரட்டரிய சந்திக்க மாட்டேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல காக்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறார். அப்படி திருப்பி அனுப்புறது மட்டும் இல்லாம எங்களுடைய படகை அவர் மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சோம். அவங்களும் உரிய மரியாதை எங்களுக்கு கொடுக்கலைங்கிறதுனால்தான் காசிமேட்ல இருக்கக்கூடிய மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதா எல்லா மீனவர்களும் சேர்ந்து இன்னைக்கு முற்றுகை போராட்டம் நடத்தணும். அப்போ வந்து ராயபுரத்துடைய AC தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை அவமரியாதை செய்த அதிகாரி, அதாவது நீங்க சொல்லக்கூடிய உச்சபட்ச அதிகாரி மீனவத்துறைய செக்ரட்டரி உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு, வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லி இப்போ வந்து என்னுடைய விசைப்படகு சங்கத்தினுடைய தலைவர்களை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர் நல சங்கத்தினுடைய தலைவர்களை இப்ப அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இந்த பேச்சுவார்த்தையில படகு உடனடியா விடுவிக்கிறதுக்கான சுமூகமான முடிவுகள் எட்டப்படலாம். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் தொழிலுக்கு போகாம போராட்டம் நடத்துவோம், மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம், படகை விரைவில் மீட்டு கொடுக்கறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி இது தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி எங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்கிறோம்.